ஹாய் வெல்கம் டு சரண்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஈவினிங் ரொட்டீன் தான் போட்டிருக்கேன். ஈவினிங் ஒரு 4:30 போல் வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு லாஸ்ட் வீக் தான் மாப் போட்டேன். எப்படியும் 15 days ஒன்ஸ் மாப் போட்டுருவேன். ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கிறனால மாப் போட்டாலும் கிட்ஸ் இருக்கிறனால எப்படியும் அழுக்கு படிஞ்சிடும். அப்புறம் சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு சிங்க்கையும் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். பேக்ரவுண்டில் கொஞ்சம் சத்தம் இருக்குது. அது வந்து பாப்பா தான் பேசிகிட்டு இருக்கா. பாத்திரம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஈவினிங் 6:30 போல் கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டுருவேன். டியூஸ்டே அப்படிங்கிறனால எப்பவும் அப்படி தான். ஈவினிங் ஒரு 7:30 போல் டின்னர் ரெடி பண்ண வந்தாச்சு. இன்றைக்கி சட்னி தான் அரைக்க போகிறேன். ஒரு ஆனியன், 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலை வந்து 2 கொத்து எடுத்திருக்கேன். லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டோம். நல்லா ட்ரையாக வதக்கிக்கணும். தண்ணியும் இருக்கக்கூடாது, எண்ணெயும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வதங்கினா தான் இந்த பச்சை வாசனை போகும். அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சைட் பை சைட் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றி வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக காரம் சேர்க்கல, ஒரே ஒரு ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 சில்லி 3 சில்லி கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக அரைச்சா நல்லாயிருக்கும். நான் கிட்ஸ் சாப்பிட்றங்காட்டி ஒரே ஒரு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண ஒரே ஒரு ஆனியன், 2 பல் பூண்டு, இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
எல்லாமே நல்லா வதங்கினதும் கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ண சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் எண்ணெய் லைட்டாக காயறதுக்கு முன்னாடியே கடுகு போட்டேன். அது நல்லா வெடிச்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணியிருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் ஊற்றிட்டு கலக்கி விட்டுக்கோங்க. இன்றைக்கி டின்னர் வந்து இட்லியும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்ட சட்னியும் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம்.